எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டும். There is a group of people, their laws are diverse from all others law. 8ஆம் வசனமா? 8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. Here we read the Israelites, just a nation like everyone else, but their laws are different. இஸ்ரவேல் ஜனங்களானவர் மற்ற ஜனங்களைப் போல் இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிறதான பிரமாணங்கள் வித்தியாசமாய் காணப்படுகின்றன. That means their lifestyle and the principles by which they run are different from the common people. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் வாழ்கிறதான அந்த வாழ்வின் விதமானது ஒரு சாதாரண மனுஷரை காட்டிலும் அது வித்தியாசமாய் காணப்படுகிறது. The reason is God himself was dictating their lifestyle. காரணம் என்னவென்றால் தேவன் தானே அவர்களுடைய பழக்க வழக்கங்களை குறித்து அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து நடத்தி வருகிறார். And God was going to use them as a model nation for others. தேவன் அவர்களை மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரண ஜாதியாக நிறுத்தும்படி தேவன் அவர்களை அப்படி செய்தார். So God had to bring them up very strictly. ஆகையினாலே தேவன் அவர்களை மிகவும் கட்டுப்பாடு கூட நடத்த வேண்டியதாக இருந்தது. In the same way in Christian life also there are ordinary Christians, but there are Christians who are supposed to be a model to other Christians and those in the world. அதே வண்ணமாக இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாய் விளங்கும்படி அவர்களை தேவன் நிறுத்துகிறார். They have to be a model to other Christians and to those in the world. அவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற யாவருக்குமே அவர்கள் ஒரு மாதிரியாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. So the principle by which God leads them will be different from everyone else. ஆகையினாலே தேவன் அவர்களை நடத்துகிறதான அந்த விதமானது கோட்பாடானது மற்ற எல்லாரை காட்டிலும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. So God will lead them in a very strict way. ஆகையினாலே தேவன் அவர்களை மிகவும் கட்டுப்பாடுக்குள்ளாய் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. So those Christians whom God leads very strictly should not ask God, why are you doing this, why are you doing that, why are you so strict and so on. ஆகையினாலே மிகவும் கட்டுப்பாடு கூட தேவன் நடத்துகிறாரே அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவனை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டு, ஏன் ஆண்டவரே, ஏன் என்னை மட்டும் இப்படி நடத்துகிறீர் என்று சொல்லி கேள்வி கேட்க கூடாது. The very strictness by which God brings us is only an indication of our high calling. நாம் மிகவும் கட்டுப்பாடு கூட நடத்தப்படுகிறோமே, அதுவே நம்முடைய உன்னத அழைப்பை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமா இருக்கிறது. But that strictness with which God brings us, sometimes we mistake it for cruelty. சில நேரத்தில் தேவன் அப்படி நம்மை மிகவும் கட்டுப்பாடு கூட நடத்தும் பொழுது நாம் அதை சித்திரவதை என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. We think God is tying us up, locking us up, depriving us of freedom, not letting us live. தேவன் என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறார், சுதந்திரம் எனக்கு தருகிறதில்லை, என்னை வாழ விடுகிறதில்லை என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். But when God ties us up like that, it is actually in that tying up there is a liberation of freedom. தேவன் அப்படி நம்மை கட்டுப்பாடுக்குள் நடத்தும் பொழுது அந்த கட்டுக்குள்ளாகவே நமக்குள் தேவனுக்குள் ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. There was a woman called there was a young girl called Joni Erickson. ஜோனி எரிக்சன் என்கிறதான ஒரு சிறிய வாலிப ஸ்திரீ இருந்தாள். When she was a youngster, she was going to Sunday school, going to church and so on. அவள் சிறியவளாய் இருந்த பொழுது ஞாயிறு பள்ளிக்கெல்லாம் சென்று ஒழுங்காக ஆராதனைக்கு சென்று வந்தாள். But one day she was diving from a diving board. ஒரு நாள் அவள் அந்த நீச்சல் குளத்தில் குதிக்கிறதான அந்த பெரிய இடத்திலிருந்து குதித்துக் கொண்டிருந்தாள். She dove into the water and didn't come up again. அவள் அப்படி குதித்த பொழுது அப்படியே சென்று தண்ணீருக்குள் போனாலே தவிர அதற்கு முன் தண்ணீரிலிருந்து அவளால் வெளியே வர முடியவில்லை. Then somebody else went inside and she was lying unconscious under the water. மற்ற சிலர் அந்த தண்ணீருக்குள்ளாய் போய் பார்த்த பொழுது அவள் சுயநினைவு அற்றவளாய் தண்ணீருக்குள் காணப்பட்டாள். When they picked her up, they discovered that when she dove into the water, her head hit a stone at the bottom and she fell unconscious there. அவள் சில மற்றவர்கள் போய் இந்த தண்ணீரில் அவளை பார்த்த பொழுது அவள் அப்படி மேலிருந்து தலைகீழாய் தாவி தண்ணீருக்குள் குதித்தபடியினாலே அந்த வேகத்தின் நிமித்தம் அவள் நேராக சென்று அவளுடைய தலையானது ஒரு கல்லிலே மாட்டிக்கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறதை கண்டார்கள். From that day till today her life is in a wheelchair.
அவளுடைய அந்நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையானது ஒரு நாற்காலி தள்ளுவண்டியில் தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். Today she is an old lady, she is still alive, but she is still in a wheelchair. அவள் இன்றைக்கு வயதானவள், மிகவும் முதிர்ந்த ஒரு தாய் என்றாலுமோ இன்னும் அந்த உட்கார தள்ளுவண்டியில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். Now we might wonder, why does God do things like this? ஏன் இப்படி தேவன் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு ஆச்சரியம் நமக்குள் உண்டாகலாம். And our human intellect will only say, God is deprived of so much of freedom that she could have enjoyed in her young days. நம்முடைய மனித ஞானமானது இப்படித்தான் சொல்லும், அவள் தன்னுடைய வாலிப நாட்களில் அவள் அனுபவிக்க வேண்டிய எல்லா சுதந்திரத்தையும் தேவன் அவளுக்கு தவிர்த்து போட்டார் என்றுதான் நாம் இப்படி நினைப்போம். She can't get married like others. மற்றவர்களைப் போல அவளால் விவாகம் பண்ண முடியாது. She cannot enjoy a family life like others. மற்றவர்களைப் போல அவளால் குடும்ப ஜீவியத்தை நன்றாக அனுபவிக்க முடியாது. Why should God do that? தேவன் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? Why is God so cruel? ஏன் தேவன் இப்படி ஒரு சித்திரவதை செய்ய வேண்டும்? So that is a common question that a human mind will ask. அப்படிப்பட்டதான ஒரு பொதுவான கேள்விதான் ஒரு மனித மனத்திற்கு உண்டாகும். But after a few months passed, கொஞ்ச மாதங்களுக்கு பிறகு she started thinking within herself, now there's no point sitting and sulking over this loss. I must find out what I can do as I am. அவள் என்ன நினைக்க ஆரம்பித்தாள் என்றால், இப்படியே நான் உட்கார்ந்து இதை குறித்து நான் துக்கப்பட்டு கேள்வி கேட்டு கசங்கிக் கொண்டிருக்கிறதை காட்டிலும் இப்படி நான் உட்கார்ந்து என்ன செய்ய முடியும் என்பதை நான் யோசிக்கலாம் என்று யோசித்தாள். So she wanted to be of help to others. மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். So she started a radio program called Joni and Friends. ஆகையினாலே அவள் ஒரு வானொலி நிகழ்ச்சி ஆரம்பித்து ஜோனி அவளுடைய நண்பர்களும் என்கிறதான தலைப்பின் கீழ் ஒரு நிகழ்ச்சி நடத்தி வந்தாள். Thousands of people were edified by that radio program. அப்படிப்பட்டதான அந்த வானொலி நிகழ்ச்சியினாலே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். Listening to her, hearing about her plight, many people started sending donations to her and to her group. அவளுடைய நிலவரத்தை குறித்ததை ஜனங்கள் அறிந்த பொழுது ஜனங்கள் அவளுக்கு கோடிக்கணக்கான நன்கொடைகளை அனுப்ப அவளுக்கும் அவளுடைய குழுவுக்கும் அனுப்பும்படி அனுப்பினார்கள். So she gave 25,000 wheelchairs to disabled people. ஆகையினால் அவள் முடிவில் தன்னுடைய உடம்பிலே ஊனமுற்றவர்களுக்காக 25,000 நாற்காலி வண்டிகளை அவள் உருவாக்கி மற்றவர்களுக்கு கொடுத்தாள். She wrote 30 books. 30 புத்தகங்களை எழுதியிருக்கிறாள். She painted many paintings with her teeth. அவளுடைய பல்லுக்கிடையில் வைத்து அநேக படங்களை அவள் நன்றாக வரைந்திருக்கிறாள். Holding a brush with her mouth, she painted many paintings. தன்னுடைய அந்த பிரஷை எடுத்து தன்னுடைய பல்லுகளுக்குள்ளாய் வைத்து அநேக வர்ண படங்களை அவள் வரைந்தாள். She acted in a movie narrating her own testimony. அவளுடைய சொந்த சாட்சி விளக்குகிறதான ஒரு சினிமா படத்தையும் அவள் நடித்தாள். Look at the number of things a disabled person did. ஒரு ஊனமுள்ள ஒரு தாயானவள் செய்தான அநேக காரியங்களை எண்ணி பாருங்கள். And now look at her own confession. இப்பொழுது அவளுடைய அறிக்கையை, சொந்த அறிக்கையை பாருங்கள். After all these achievements, இவைகள் எல்லாவற்றையும் அடைந்து தீர்ந்த பின்பு you know what she said? அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? If this had not happened to me, இந்த காரியம் எனக்கு நடக்காமல் போயிருந்தால் I would probably have got married. நான் ஒருவேளை விவாகமாயிருப்பேன். And I may have got divorced. நான் ஒருவேளை விவாக ரத்துமாயிருப்பேன். And I would have ended up my life in frustration and dissatisfaction. சலிப்பிலும் அதிருப்தியிலுமே என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். But I thank God for permitting this in my life, because this happened, so much of help I have been to other people. தேவன் இந்த காரியம் எனக்கு நடக்க செய்தபடியினால் நான் தேவனுக்கு நன்றியுள்ளவளாய் இருக்கிறேன். ஏனென்றால் அநேகருக்கு இன்றைக்கு நான் உதவியாய் இருக்கும்படியாக. If this had not happened to her, would she have started a radio program? Question mark. Would she have donated 25,000 wheelchairs to others? Question mark. Would she have written 30 books? Question mark. Would she have painted paintings with her teeth? Question mark. இந்த காரியம் இப்படிப்பட்டதான ஊனம் அவளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஆபத்து நடைபெறாமல் போயிருந்தாள். அவள் முதலாவது கேள்வி, வானொலி நிகழ்ச்சி இப்படி நடத்தி இருப்பாளா? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பல்லுகளுக்கு இடையில் வைத்து அநேக வர்ணப்படங்களை வரைந்திருப்பாளா? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, 25,000 நாற்காலி சேர்களை அவள் உண்டாக்கி மற்றவர்களுக்கு அன்பளிப்பாய் தந்திருப்பாளா? அது மூன்றாவது கேள்வி. 30 books. 30 புத்தகங்களை அவள் எழுதியிருப்பாளா என்பதுதான் நான்காவது கேள்வி. She would have got married. She may have gone to going to work, working for herself, for her family, and lived a life like that and ended herself. அவள் விவாகமாகி மற்றவர்களை போல வேலைக்கும் போய் மற்றவர்களை போலவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையை முடிந்திருக்கும். So in what we call a restriction, a limitation in her life,
she actually expanded her usefulness to others. ஆகையினாலே நாம் என்ன கட்டுப்பாடு என்று நினைக்கிறோமோ அவ்வளவுதான் அளவுக்குட்பட்டது என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் அவள் மிக அதிகமான சுதந்திரத்தை உணர்ந்தாள். In the same way, அதே வண்ணமாக when God restricts us through laws and discipline, he is not tying us up, he is only making us and preparing us for higher purposes. தேவன் நம்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த காரியங்களுக்குள்ளாய் பிரமாணங்களுக்குள்ளாய் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு வரும் பொழுது God is only using us and making us for higher purposes. தேவன் மேலான உன்னதமான நோக்கங்களுக்காகவே நம்மை பிரயோஜனப்படுத்தும்படி அப்படி செய்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். For example, here in our church we are very strict for very small things. உதாரணமாக நம்முடைய சபையில் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாங்கள் மிகவும் கட்டுப்பாடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். Even Jesus was very strict when he taught people. இயேசுவும் கூட ஜனங்களுக்கு போதித்து வந்த பொழுது அவரும் மிக மிக ஒழுக்கமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். He had a big crowd following him. அவருக்கு பின்பாக ஒரு திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருந்தது. When he started teaching some hard teaching, some people started asking questions. This doctrine is too hard. Who can live like this? கடினமான அவர் போதனைகளை செய்த பொழுது ஜனங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள். உம்முடைய போதனை மிகவும் கடினமாக இருக்கிறது, யார் இப்படி எல்லாம் ஜீவிக்க முடியும் என்று கேட்டார்கள். And the Bible says from that time they stopped following him and went away. வேதம் சொல்கிறது அந்நேரம் முதற்கொண்டு ஜனங்கள் அவரை விட்டு போனார்கள். When Jesus saw those people going away, he didn't clap his hands and say, hey, don't go away, come back. Okay, I won't teach it. I won't teach this. I won't be so strict. I'll teach some shallow truths. அவர் அப்படி ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி போன பொழுது உடனடியாக இயேசு அவர்களை பார்த்து கையை தட்டி, அப்படி நீங்கள் போக வேண்டாம், வந்து விடுங்கள், நான் உங்களுக்கு இப்படி ஆழமான பிரசங்கங்களை எல்லாம் தரமாட்டேன், அப்படி நான் உங்களை கடினமாய் போதிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. He asked those who remained, will you also go away? தன்னோடு கூட மீதியா இருந்தவர்களை மாறாக அவர் பார்த்து, நீங்களும் அவரோடு கூட போய்விடுவீர்களோ என்று கேட்டார். So Jesus did not compromise with the truth. Truth was truth even if people left. தேவன் சத்தியத்திற்காக வேறு எந்த விஷயத்தையோடும் கூட ஒப்புரவாகவில்லை. சத்தியத்தை அவர் சத்தியமாகவே போதித்து வந்தார். In the same way, God will be strict with us if our calling is high. அதே வண்ணமாக நம்முடைய அழைப்பானது உன்னதமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அதிக கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நடத்துவார். When Prince Charles was studying in his school days, there's a story about him. இளவரசர் சார்ல்ஸ் அவர்கள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை குறித்ததான ஒரு கதை உண்டு. He was going to a tea shop with his friends during break time in his school days to have a cup of tea with his friends. அவருடைய பள்ளி நாட்களிலே அவருடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து கொண்டு டீ குடிக்கும்படியாக ஒரு பக்கத்தில் இருக்கிறதான அந்த டீ கடைக்கு அவர் சென்றிருந்தார். They all ordered a cup of tea. அவர்கள் எல்லாரும் தங்களுக்காக ஒரு கப் டீயை அவர்கள் ஆர்டர் செய்திருந்தார்கள். And they all drank and Prince Charles also put it to his mouth to drink. அவர்கள் எல்லாரும் குடிக்க ஆரம்பித்தார்கள். அப்படியே சார்லஸ் அவர்களும் அந்த கப்பை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார். Suddenly he felt a tap on his shoulders. திடீரென்று அவருடைய தோளிலே யாரோ தட்டுவதை போல அவர் உணர்ந்தார். He stopped. Who was that? அது யார் என்று அவர் திரும்பி நிறுத்தி பார்த்த பொழுது That was his bodyguard. அவருடைய பாதுகாவலரே அப்படி செய்தார். Bodyguard told him, sir, you should not drink that. அந்த பாதுகாவலர் அவரை பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் இதை குடிக்க கூடாது. In other words, all your classmates, they can drink that, but you are a prince, you can't drink from an ordinary tea shop. மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால் மற்ற உன்னுடைய எல்லா நண்பர்களும் அந்த தேயிலை அருந்தலாம், ஆனால் நீரோ இளவரசராயிருக்கிறபடினால் நீர் அதை அருந்தக்கூடாது. You have a kitchen, you have a cook, you are a prince, you have to have only from there. நீங்கள் உங்களுக்கென்றே ஒரு சமையலறை உண்டு, சமையல் ஆள் உண்டு. நீங்கள் இளவரசராய் இருக்கிறபடினால் நீங்கள் அங்கே செய்யப்படுகிறதை தான் அருந்த வேண்டும். So you can't do like others. நீங்கள் மற்றவர்களைப் போல செய்யக்கூடாது. So a prince has a special upbringing. ஆகையினாலே இளவரசருக்கு ஒரு வளர்ப்புக்கென்றே ஒரு தனியான விசேஷ வளர்ப்பு உண்டு. So God is very strict with us because our upbringing is very special. நம்முடைய வளர்ச்சியானது மிகவும் விசேஷமாய் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை மிகவும் அதிகமான கட்டுப்பாடுக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்துகிறார். That's why we are very strict.
ஆகையினால் தான் நாங்களும் கூட மிகவும் கட்டுப்பாடுக்குள் உங்களை வைத்திருக்கிறோம். We don't allow young boys to talk to young girls. நாங்கள் வாலிப சகோதரரை வாலிப சகோதரிமார் கூட நாங்கள் பேச விடுகிறதில்லை. We don't permit love marriages in our church. எங்களுடைய சபைகளிலே காதல் திருமணத்தை நாங்கள் அனுமதிக்கிறதில்லை. For small things we will refuse to take tithes or give communion. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாங்கள் உங்களிடத்தில் தசமபாகம் வாங்குகிறதில்லை, அவர்களுக்கு ராபோஜனமும் கொடுக்கிறதில்லை. Sometimes people might mistake this for punishment. No, but we are strict so that our end might be glorious. சிலர் இதை தண்டனை என்று நினைக்கிறார்கள். அதற்கல்ல, நம்முடைய முடிவு மகிமையுள்ளதா இருக்கும்படியாக நாங்கள் மிகவும் கட்டுப்பாட்டுக்குள் ஜனங்களை நடத்துகிறோம். For example, in the truth of divine healing. உதாரணமாக தெய்வீக சுக சத்தியத்தை எடுத்துக்கொண்டால், here in our church we look only to Jesus for divine healing and we don't take medicine. எங்களுடைய சபையிலே நாங்கள் தேவனை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் சுகத்திற்காக நோக்கி பார்க்கிறோமே தவிர நாங்கள் மருந்து எடுக்கிறதில்லை. Now those who take medicine are not going to go to hell. மருந்து எடுக்கிறவர்கள் எல்லாரும் நரகத்திற்கும் போவதில்லை. But it is a higher law for those who are going to have a higher calling. இது ஒரு உன்னதமான பிரமாணமாய் இருக்கிறது. யாருக்கென்றால் உன்னதமான அழைப்பு பெற்றவர்களுக்கு இது ஒரு உன்னதமான அழைப்பாய் காரியமாய் பிரமாணமாய் இருக்கிறது. So for those who have a high calling, this is a high law. யாருக்கெல்லாம் உன்னத அழைப்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உன்னத பிரமாணமாய் இது காணப்படுகிறது. I'll prove this to you. இதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். If you look at history, about 3500 years ago, ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பாய் நீங்கள் சரித்திரத்தை திரும்பி பார்த்தால், or 1500 BC, இயேசு பிறப்பதற்கு முன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, Egypt was the leading country in science. அறிவியல் பிரகாரமாக எகிப்து தான் எல்லா காரியங்களிலும் மிகவும் தேர்ச்சி பெற்ற வளர்ச்சி பெற்ற நாடாயிருந்தது. They were the foremost in science and medicine. அவர்கள் அறிவியலிலும் மருத்துவத்திலும் மிகவும் முன்னேறினவர்களாய் இருந்தார்கள். Nobody had a medical knowledge like the Egyptians had in those days. அந்த நாட்களில் எகிப்திற்கு இருந்ததான அந்த அறிவை போல வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட அறிவு இருந்ததில்லை. In fact, they had a book called Papyrus Ebers, which had remedies for about 800 diseases. சொல்லப்போனால் அவர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டாயிருந்தது, பெப்பைரஸ் எமிடஸ் என்கிறதான புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 3500 வியாதிகளுக்கு இருந்ததான மருந்துகள் குறித்து அவர்கள் எழுதியிருந்தார்கள். They had remedies for about 800 remedies for different diseases. பலவிதமான வியாதிகளுக்கு 800 விதமான பலவித மருந்துகளை அவர்கள் வழிபோக்குகளை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். So they had such a big book. அப்படிப்பட்ட பெரிய புத்தகம் அவர்கள் கையில் இருந்தது. Now listen carefully. இதை நீங்கள் இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். Moses was born in that time. அந்த நேரத்தில் தான், அந்த காலத்தில் தான் மோசே பிறந்தார். Moses was born 1500 BC. மோசே பிறந்ததான வருடமானது இயேசு பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக. There is a verse in the Bible, Moses was learned in all the sciences of Egypt. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், மோசே எல்லா ஞானத்திலும் மிகவும் கற்று தேர்ந்தவனாய் இருக்கிறான். எகிப்தில் உள்ள சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் அவன் மிகவும் கற்று தேர்ந்தவனாய் இருந்தான். Read that verse in Acts chapter 7 verse 22. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு. So see, Moses learnt all the science books. மோசே அவர்களுடைய எல்லா அறிவியல் சாஸ்திரங்களை எல்லாவற்றையும் படித்திருந்தவன். So we know without doubt that Moses would have learnt Papyrus Ebers also. இதன் மூலமாக சந்தேகம் இல்லாமல் நம்ம அறிந்து கொள்ளலாம், மோசே இந்த பெப்பைரஸ் என்கிறதான புத்தகத்தையும் நன்றாக படித்திருப்பார். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். God makes Moses study the medical book. தேவன் மோசேயை அந்த மருத்துவ புத்தகத்தை படிக்கச் செய்தார். Then makes him the leader of Israel. அதற்கு பின்பாக அவனை இஸ்ரவேலின் தலைவனாக மாற்றினார். And through him takes the whole Israel to Mount Sinai. அவன் மூலமாக முழு இஸ்ரவேலரையும் சீனாய் மலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். On the way stops them at a lake. போகிறதான வழிகளிலே அவர்களை நீரூற்றண்டையில் தேவன் நிறுத்துகிறார். And tells them, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், if you do as I tell you, நான் சொல்லுகிற வண்ணமாய் நீங்கள் செய்தால், if you keep all my commandments, என்னுடைய எல்லா பிரமாணங்களை நீங்கள் கை கொண்டால்,
I won't allow the diseases of Egypt to touch you. எகிப்துக்கு வந்ததான வியாதிகள் ஒன்றையும் உங்களில் வரப்பண்ணேன், தொடவும் விடமாட்டேன். I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Now just listen to that carefully. அதை நீங்கள் இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். Who said those words? யார் அந்த வார்த்தைகளை சொன்னது? God through Moses. தேவன் மோசேயின் மூலமாய் சொல்லுகிறார். God makes Moses study the medical book fully and doesn't use even one word in that medical book in the 5 books that Moses wrote. மோசேயை தேவன் அந்த அறிவியல் சாஸ்திரங்கள், மருத்துவ புத்தகங்களை எல்லாம் நன்றாக கற்பிக்கப்படும்படி செய்து விட்டார். ஆனால் அந்த காரியங்களில் ஒரு வார்த்தையை கூட அவன் எழுதினதான 5 புத்தகங்களிலும் பிரயோஜனப்படுத்தாதபடிக்கே தேவன் செய்தார். So what is God doing? ஆகையால் தேவன் என்ன செய்கிறார்? Egypt is a country advanced in science. எகிப்து தேசமானது மிகவும் அறிவியலில் தேர்ந்த முதிர்ச்சியான ஒரு தேசம். Lot of medical solutions are there. அங்கே அறிவியல் பூர்வமான அநேக தீர்வுகள் உண்டு. Israel is also there. இஸ்ரவேலரும் அங்கே இருக்கிறார்கள். What does God do? தேவன் என்ன செய்கிறார்? Brings them out. அவர்களை வெளியே கொண்டு வந்து takes them to another place. மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய் and tells them, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், you do as I say. நான் கற்பித்த வண்ணமாய் நீங்கள் செய்யுங்கள். Look at the Egyptians. எகிப்தியரை நோக்கி பாருங்கள். They've got so many diseases. அவர்களுக்கு அநேக வியாதிகள் வந்திருக்கிறது. So many solutions. அநேக தீர்வுகளும் உண்டாயிருந்தன. But still so many are sick and dying. என்றாலும் அநேகர் வியாதியிலே செத்து போயிருக்கிறார்கள். But if you do as I say, ஆனால் நான் கற்பித்த வண்ணமாய் நீங்கள் செய்து வந்தால் all these diseases won't touch you. இந்த வியாதிகளில் ஒன்றையும் உங்களில் வரப்பண்ணேன், தொடவும் விடமாட்டேன். I am the Lord that healeth. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். And who's telling this? யார் இதை சொல்லுகிறது? The man who knew the medicine of Egypt the most. இந்த மனிதனானவன் எகிப்தின் மிகவும் வைத்தியங்கள் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்த ஒரு மனிதனிடத்தில் சொல்லுகிறார். So what is God telling the Israelites? இப்பொழுது இஸ்ரவேல் தேவன் என்ன சொல்லுகிறார்? Oh Israel, Moses knows all medical knowledge, but I am not allowing him to use it. I am giving you a different set of laws. இஸ்ரவேலரே, மோசே எல்லா சாஸ்திரங்களிலும் அறிவியல் மருத்துவத்திலும் மிகவும் கற்று தேர்ந்தவன். என்றாலுமோ அவைகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் பிரயோஜனப்படுத்த போகிறதில்லை. Some of the medicines that were used in those days, அவர்கள் உபயோகித்ததான மருந்துகள் எல்லாம் moisture from pigs' ears, பன்றிகளின் காதுகளில் இருக்கிறதான அந்த துளிகள், நீர், வேர்வைகள். So if a pig sweats, take the sweat from a pig's ear, that is used as medicine. ஒரு பன்றியானதுக்கு வேர்க்கும் பொழுது அதன் காதில் இருந்து அந்த வேர்வை துளிகளை எடுத்து அதை மருந்தாய் உபயோகிப்பார்கள். Lizard's blood was used as medicine. பல்லியுடைய இரத்தத்தையும் கூட அவர்கள் மருந்தாய் உபயோகிக்கிறார்கள். Hippopotamus fat was used as medicine. அந்த நீர் யானையுடைய அந்த கொழுப்பையும் கூட மருந்தாய் அவர்கள் உபயோகித்தார்கள். Snake's fat was used as medicine. பாம்பின் கொழுப்பையும் கூட மருந்தாய் உபயோகித்தார்கள். Another medicine was take a donkey's tooth and crush it in honey and apply it on your hair if you don't want your hair to fall. உன்னுடைய முடி விழாமல் இருக்க வேண்டுமானால் நீ கழுதையின் அந்த பல்லை எடுத்து நன்றாக நொறுக்கி அதை தேனோடு கூட கலக்கி நீ தலையில் அதை தேய்த்தால் போதும், முடி விழாது. All kinds of but do you see any of these in the Bible? இந்த இவ்வளவு பெரிதான மருத்துவ வைத்தியங்கள் எல்லாம் இவைகளில் ஒன்றாகிலும் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறதா? You won't see any medical prescription in the Bible which is found in the papyrus Ebers. அந்த papyrus என்கிறதான புத்தகத்தில் எழுதப்பட்டதான ஒரு காரியமும் மருந்து காரியங்கள் வேதத்தில் நாம் காண முடியாது. What is the conclusion? இதனால் நாம் அறிந்து கொள்வது என்ன? Oh Israel, Egypt survives by its medical book, but you survive by me. இஸ்ரவேலரே, எகிப்தியர் தங்களுடைய மருத்துவ புத்தகத்தினாலே உயிர் வாழ்ந்து வந்தார்கள், ஆனால் நீங்களோ என்னால் வாழ்கிறீர்கள். Read that in Tamil. அதை தமிழிலே வாசிப்போம். Exodus 15:26. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். See, Jesus there God does not say நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர். He doesn't say that.
இயேசு இப்படி சொல்லவில்லை, நானும் உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லவில்லை. He didn't even say நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் உன் பரிகாரியாக கர்த்தர் என்றும் அவர் சொல்லவில்லை. He says நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தமிழிலே நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். That means when it comes to sickness, I alone have to heal you, no one else, nothing else. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வியாதி என்று உனக்கு ஒன்று வரும் பொழுது நான் ஒருவர் மாத்திரமே உன்னை சுகமாக்க வேண்டும். If it was நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர், then God would have used Moses' knowledge, medical knowledge. He read all those medical books and God would have inserted in those laws, for this use moisture from pig's ears, for this use lizard's blood, and so on. நானும் உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி இருப்பாரே என்றால், மோசே அவன் படித்ததான அந்த எல்லா மருத்துவ புத்தகத்தின் அறிவையும் தேவன் உபயோகித்து, இந்த வியாதிகளுக்கு நீ பன்றியின் வேர்வை உபயோகிப்பாக, இந்த வியாதிகளுக்கு கழுதையின் பல்லை உபயோகிப்பாக என்று அவர் சொல்லி இருப்பார். I have a book written by a doctor. நான் ஒரு வைத்தியரால் எழுதப்பட்ட புத்தகம் எனக்கு உண்டு. He shows there many things that God writes in the Bible which doctors have discovered only 150 years ago, which God put in the law book 3500 years ago. அவர் சொல்லுகிறார், அநேக காரியங்கள் தேவன் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய பிரமாணங்களில் வேதத்தில் எழுதி வைத்த அநேக காரியங்கள் எல்லாம் 150 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் வைத்தியர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். So God's laws in His word are superior. You listen to my laws of hygiene, of health, I won't put any of these diseases. சுகாதாரமாய் இருப்பது, ஆரோக்கியத்தை குறித்ததான தேவனுடைய அந்த 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதின அந்த பிரமாணங்களை நீ கைக்கொண்டால் ஒரு வியாதியும் உனக்கு வர பண்ணேன். For example, உதாரணமாக, sewage system and sanitation is something only 200 years old in the history of man. நாம் மனிதனுடைய சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது கழிவு நீர் வாய்க்கால்கள், சுத்தங்கள், இவைகள் எல்லாம், சுகாதாரம், இவைகள் எல்லாம் 200 ஆண்டுகளாய்த்தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. In many parts of Europe, human filth, excrement will be put in a dustbin and put on the streets. நீங்கள் ஐரோப்பாவிலே பார்ப்பீர்கள் என்றால் மனிதனுடைய கழிவுகள் எல்லாவற்றையும் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு ஒரு குடியில் போட்டு வைப்பார்கள். குடியில் இல்ல, streets. அதை தெருவில் போட்டு வைத்திருப்பார்கள். So it will be lying in the streets there for days together. Flies will be sitting there, insects will be sitting there. It will all be on top of the street, not in a hole. அது தெருவின் மேலே அந்த மண்மேடுக்கு மேலாய் காணப்படும். அங்கே பலவிதமான பூச்சிகளும் கொசுக்களும் ஈக்கள் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கும். அது ஒரு குழியில் அல்ல, மேடாகவே அப்படி போடப்பட்டிருக்கும், தெருவிலேயே போடப்பட்டிருக்கும். And so many diseases used to come. Nobody knew that flies that were sitting on the excrement used to sit on human bodies. Germs used to generate there and defile human beings and make them sick. Nobody realized the connection. அநேகர் வியாதிப்பட்டு செத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை, அறிந்து கொள்ளவே முடியவில்லை. அங்கே உட்கார்ந்துதான அந்த ஈக்கள் தான், அந்த பூச்சிகள் தான் திரும்ப மனிதன் மேலே உட்கார்ந்து வியாதியை வரப்பண்ணினது. அந்த புழுக்களால் தான் வியாதி வந்தது என்றெல்லாம் அவர்களால் அறியக்கூடாமல் இருந்தது. Only 200 years ago they discovered that this is the reason, and they started a sewage system. 200 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இதுதான் காரணம் என்று அவர்கள் கண்டுபிடித்தபடியினாலே அதற்கு பின்புதான் கழிவு நீர் வாய்க்கால்கள் திட்டம் என்று கொண்டு வந்தார்கள். If you read in the Bible, அதை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களேயாகில், Deuteronomy chapter 23 verse 14. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. அடுத்த வசனம், தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த அது வேலைக்காரனை, முந்தின வசனம் 13, உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். See, those days itself God saying, dig a hole and put the filth inside. அந்த நாட்களில் தானே தேவன் அழகாக சொல்லி இருக்கிறார், குழி தோண்டி அதிலே நீ போட்டு மூடி போட கடவாய். So that's what God was saying. You do as I do,
none of those diseases will come on you. நான் உங்களுக்கு சொல்கிற வண்ணமாய் கற்பித்த வண்ணமாய் செய்யுங்கள், அப்பொழுது வியாதிகள் ஒன்றும் உங்களுக்கு வராது. Like this, there are many laws in the Old Testament which are actually laws of hygiene. We give spiritual interpretation to that, but actually basically for the Israelites they were hygienic laws. இப்படிப்பட்டதான अनेक விதமான நியாய பிரமாணங்கள் இஸ்ரவேலருக்கு சுகாதாரத்தை குறித்திருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்களை தந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் இஸ்ரவேலருக்கு அப்படியே கடைபிடிக்கும்படி தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியங்கள். So because we have been called with a higher calling, God will be extra strict with us. What others do, we will not be allowed to do. நமக்கு தேவன் உன்னதமான அழைப்பை தந்திருக்கிறபடினால் தேவன் நம்மை மற்றவர்களை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கட்டுப்பாடுக்குள்ளாய் நம்மை நடத்துவார். மற்றவர்கள் செய்கிறதை போல நம்மை செய்ய அவர் விடமாட்டார். So don't get angry with God because he's depriving you of freedom. உன்னுடைய சுதந்திரத்திலிருந்து அவர் உன்னை தாழ பண்ணுகிறார் என்று சொல்லி நீ அதற்குறித்து கோபப்பட வேண்டாம். When I was small, my parents used to be very strict for small things. நான் சிறியவனாய் இருந்த பொழுது என்னுடைய பெற்றோர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட மிகவும் என்னை கட்டுப்பாடோடு வைத்திருந்தார்கள். We used to fight with them. அவர்களோடு கூட நான் சண்டையிடுவேன். But they wouldn't listen to reason. ஆனால் காரணத்தை அவர்கள் ஒரு காலம் கேட்கவே மாட்டார்கள். When you were young, you enjoyed life. Now we are young, you are so strict with us. நீங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது நன்றாக வாழ்க்கை அனுபவித்தீர்கள், ஆனால் எங்களை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி சொன்னோம். What's wrong with this? இதனால் என்ன தவறு? See, in that believer's house they have it. அந்த விசுவாசி வீட்டை பாருங்கள், அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். That believer they have it. அந்த விசுவாசியை பார், அவரும் வைத்திருக்கிறார். Even in the faith home they have. விசுவாச வீட்டிலும் கூட அந்த காரியம் இருக்கிறது. Why you are so strict with us? ஆனால் ஏன் எங்களோடு கூட மாத்திரம் இவ்வளவு கடினமாய் இருக்கிறீர்கள்? No means no. இல்லை என்றால் இல்லை. But because they were so strict those days, today I am so grateful to God for that upbringing. அவர்கள் அந்த நாட்களில் மிகவும் கடினமாய் கண்டிப்பாய் என்னோடு கூட இருந்தபடியினாலே அப்படிப்பட்ட வளர்ச்சிக்காக நான் தேவனுக்கு இன்றைக்கு மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். So when God is strict with us and will say no for small things, don't be sad that he is tying you up. Actually he loves you more. He has a higher calling about you. தேவன் நம்மோடு கூட மிகவும் கண்டிப்பாய் இருக்கும் பொழுது, அப்படி கண்டிப்பான கட்டுப்பாடுக்குள் நம்மை வளர்த்தும் பொழுது நாம் அவரோடு கூட கோபம் கொள்ளாமல் நமக்கு உன்னதமான அழைப்பு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வோமாக. Some people are very possessive. சில காரியங்களை குறித்து மிகவும் தன்னோடு கூட ஈர்த்துக் கொள்வார்கள். When a husband is very possessive about his wife, ஒரு புருஷனானவன் தன் மனைவியை அதிகமாய் அவர் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வாரே ஆகில், he will be very strict with her, always watching her. அவளோடு கூட மிகவும் கண்டிப்பாய் இருந்து அவளை எப்பொழுதும் கவனமாய் பார்த்து கொண்டே இருப்பான். Why did you go there? ஏன் நீ அங்கே போனாய்? Why were you talking there? நீ ஏன் அங்கே பேசிக் கொண்டிருந்தாய்? To whom did you speak on the phone just now? இப்பொழுது நீ போனிலே யார் கூட பேசிக் கொண்டிருந்தாய்? So the husband will be very strict in small things. சிறிய காரியங்களிலும் புருஷன் இப்பொழுது அவளோடு கூட மிகவும் கண்டிப்பாய் இருப்பான். Like that, if God is very strict with us in small things, it's because he is possessive about us. அதே வண்ணமாக தேவன் ஒரு சிறிய காரியங்களிலும் கூட நம்மோடு கூட மிகவும் கண்டிப்பாய் இருப்பாரே என்றால் நம்மை அவர் அவ்வளவாய் தந்தமாக்கி கொண்டிருக்கிறார். And all that strictness will deprive us of some carnal pleasure, that's all, but it is going to give us eternal glory. அந்த எல்லா கண்டிப்புகள் எல்லாம் மாம்சீகமான அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளும், ஆனால் அதை நமக்கு மகிமையான முடிவை கொண்டு வரும். So let us submit to his strict upbringing. ஆகையினாலே அவரால் நடத்தப்படுகிற அந்த கண்டிப்பான வளர்ச்சிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.